வணக்கம். நாம இன்னைக்கு ஆழமா அலச போறது நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு பாடல். அருட்பெருஞ்சோதி அட்டகம் 8ல இருந்து வருது. பார்க்க வெறும் 4 வரி தான். ஆனா ஒரு பெரிய பிரபஞ்ச ரகசியத்தையே தனக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. நம்ம நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு வரியையும் பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தங்களை உங்களுக்குள்ள ஒரு அனுபவமா கொண்டு சேர்க்கிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இந்த பாடல்ல இருக்கிற ஒரு அழகு என்னன்னா, இது ஒரு தத்துவத்தை கிளாஸ் எடுக்கிற மாதிரி சொல்லல. இது ஒரு நேரடி அனுபவத்தோட பதிவு. ஒரு டைரி குறிப்பு மாதிரி. அந்த அனுபவத்தோட உச்சத்தில் இருந்துட்டு, அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு அப்படியே வார்த்தையில வடிச்சிருக்கார். அதனால நாம இதை படிக்கும்போது வெறும் அர்த்தம் மட்டும் தேடாம, அந்த அனுபவம் வழியா நாமும் ஒரு பயணம் போகலாம். ஒரு மேப் மாதிரி. அந்த அனுபவம் எங்க தொடங்குச்சு, அது எப்படி இருந்துச்சு, அது அவர் என்னவா மாத்துச்சுன்னு படிப்படியா நம்மளை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது. அப்போ அந்த மேப்ல இருக்கிற முதல் இடத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். பாடலோட முதல் வரியே எங்குமாய் விளங்கும் சிற்று சபை இடத்தே. அனுபவம் நடக்கிற இடத்த சொல்றாரு. ஆனா இந்த சிற்று சபைனா என்ன? சபைனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தானே இருக்கும். இது ஏன் எங்கும் இருக்குன்னு சொல்லப்படுது? இதுதான் இதுதான் இந்த அனுபவத்தோட அடித்தளமே. சபைன்னு கேட்டதும் நமக்கு ஒரு கட்டடம், ஒரு கோயில், இல்ல ஒரு ஹால் தான் ஞாபகத்துக்கு வரும். சிதம்பரம் கூட சிலருக்கு ஞாபகம் வரலாம். ஆனா இங்க வள்ளலார் சொல்றது அந்த பிசிக்கல் இடத்த இல்ல. அந்த வார்த்தையை பிரிச்சு பார்ப்போமே. சித் அப்படின்னா அறிவு, உணர்வு, கான்ஷியஸ்னஸ். சபைனா கூடுகிற இடம், இல்லனா ஒரு வெளி, ஸ்பேஸ். அப்போ சிற்று சபைங்கிறது ஒரு அறிவு வெளி, எ கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ். ஓ, அப்போ அது ஒரு இடம் கிடையாது. அது ஒரு நிலை, ஒரு உணர்வு வெளி, ஒரு கட்டடத்துக்குள்ள அடங்காது. அது பிரபஞ்சமே. மிக சரியா சொன்னீங்க. அதோட தான் எங்குமாய் விளங்கும்னு அழுத்தமா சொல்றார். அந்த கான்ஷியஸ்னஸ் வெளி எங்கேயோ வானத்துல இல்ல. அது இங்க, இந்த நொடியில இருக்கு. உங்களுக்கு உள்ளேயும் இருக்கு, வெளியும் இருக்கு. அண்டம் பூரா பரவி இருக்கு. அப்ப பாருங்க, வரியிலே ஒரு பெரிய உண்மையை உடைச்சிடுறார். ஒரு தெய்வீக அனுபவத்துக்காக நீங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துக்கு தான் போகணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அந்த அனுபவம் நடக்கிற களமே எங்கும் நிறைஞ்சுதான் இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு போகுது. நாம புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போறோமே, அப்போ அதுல அர்த்தம் இல்லையா? இல்ல, அந்த இடங்கள் இந்த எங்கும் நிறைஞ்ச சிற்சபைய உணர உதவுற ஒரு ஃபோக்கசிங் லென்ஸ் மாதிரி மட்டும்தானா? அற்புதமான கேள்வி. அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த இடங்களுக்கு ஒரு முக்கியத்துவமும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பல பேரோட பிரார்த்தனையால, தியானத்தால சில இடங்கள்ல அந்த ஆற்றல் அலைகள் ரொம்ப செறிவா இருக்கலாம். அது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. நம்மளோட பலவீனமான உணர்திறனை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அந்த எங்கும் இருக்கிற பிரஜையை நாம சுலபமா உணர உதவலாம். ஆனா அடிப்படை உண்மை என்னன்னா, மூலம் எங்கும் இருக்கு, ஒரே இடத்துல மட்டும் இல்ல. இந்த தெளிவான அடித்தளம் தான் அடுத்த அனுபவத்தையே அவர் கற்றார். சரி, அந்த எங்கும் நிறைஞ்ச அறிவு வெளியில என்ன நடக்குது? அடுத்த வரியே அந்த அனுபவத்தோட தன்மையே ரொம்ப விசித்திரமா சொல்லுது. இது அது என உரைப்பரிதாய் தொங்கும் ஓர் இயற்கை தனி அனுபவத்தை. இதுதான் எனக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஒரு அனுபவத்தை இதுன்னோ அதுன்னோ சொல்லவே முடியலன்னா அப்புறம் எப்படித்தான் அதை புரிஞ்சுக்கிறது? நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நினைச்சா நம்ம மனசு என்ன பண்ணும்? உடனே அதை ஒரு பெட்டிக்குள்ள அடைக்க பார்க்கும். இது இனிப்பு, அது கசப்பு, இது வெளிச்சம், அது இருட்டுன்னு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தைகள், அடையாளங்களை வச்சுதான் நாம எதையும் கிரகிக்கிறோம். இது மனசோட இயல்பு. ஆனா இங்கே அவர் சொல்ற அனுபவம் நம்ம மனசோட இந்த வரையறைகளெல்லாம் கடந்தது. அது மொழியோட எல்லைக்கு அப்பாற்பட்டது. நீங்க அதை ஆனந்தம்னு சொன்னா கூட அந்த வார்த்தை உண்மையான அனுபவத்தோட ஒரு சின்ன துடிய கூட விளக்காது. அதான் உரைப்பரிதுங்கிறாரு. சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம். இது ஒரு பழத்தோட சுவைய அத சாப்பிடாத ஒருத்தருக்கு விளக்குற மாதிரி. நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் இனிப்பு, புளிப்புங்கிற வார்த்தைங்க அந்த உண்மையான அனுபவத்துக்கு பக்கத்துல கூட வராது. அத சாப்பிட்டாதான் தெரியும். மிக சரியான உதாரணம். அதோட இன்னும் 2 ஆழமான வார்த்தைகளை சேர்க்கிறார் பாருங்க. இயற்கை தனி அனுபவம். இயற்கைனா அது செயற்கையா கொண்டு வந்ததில்ல. ஏதோ மந்திரம், தந்திரம் இல்ல கடினமான பயிற்சி செஞ்சு வரவழைச்சதில்ல. அது இயல்பாவே அங்க இருக்கு. அதோட சுபாவமே அதுதான். தனி அனுபவம். இது இன்னும் முக்கியம். அது உங்களுடைய அனுபவம், எனக்கானது இல்ல. அது உங்களுக்குள்ள உங்களால மட்டும் உணரப்படுற ஒண்ணு. அதனால மத்தவங்க அனுபவத்தோட ஒப்பிடவே முடியாது. முற்றிலும் தனித்துவமானது. ஆக எங்கும் நிறைஞ்ச ஒரு பிரஜ்ஞ வெளியில வார்த்தையால விவரிக்கவே முடியாத இயற்கையான ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஒரு அனுபவம் இருக்கு. அடுத்த வரியில தான் அந்த அனுபவம் என்ன செய்யுதுன்னு வருது. தந்தனை தன்மயமாக்கி.
இந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்ததா கேக்குது. அது தானா வரல, தரப்பட்டது போலவும் அது அவரை சும்மா சந்தோஷப்படுத்தல, தன்மயமாகவே ஆக்கிருச்சுன்னு சொல்றாரு. தன்மயமாக்குதல்னா என்ன? தன்மயமாக்குதல்ங்கிறது ஒரு ஒரு கெமிக்கல் சேஞ்ச் மாதிரி, ஒரு ஆல்கெமின்னு கூட சொல்லலாம். பொதுவா ஒரு அனுபவத்துல 3 விஷயம் இருக்கும். அனுபவிக்கப்படுபவன், அனுபவிக்கப்படுற பொருள், அப்புறம் அனுபவிக்கிற செயல். நீங்க ஒரு மாம்பழத்தை சுவைக்கிறீங்கன்னா அங்க நீங்க இருக்கீங்க, மாம்பழம் இருக்கு, சுவைத்தல்னு ஒரு செயல் இருக்கு. 3ம் தனித்தனி. ஆனா இந்த தெய்வீக அனுபவத்துல இந்த 3 நிலைகளும் கரைஞ்சு ஒன்னாயிடுது. ஒரு இரும்ப ரொம்ப சக்தி வாய்ந்த காந்தம் பக்கத்துல வச்சா கொஞ்ச நேரத்துல அந்த இரும்பும் காந்தமா மாறிடும்ல, அது மாதிரி. அப்படியா? அப்போ நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ற அந்த நாங்கிற உணர்வே அங்க கரைஞ்சு போகுதா? அதுதான், நான்கிற அந்த தனிப்பட்ட அடையாளம் ஒரு டம்ளர் தண்ணியில போட்ட சக்கரை கட்டி கரைஞ்சு போற மாதிரி அந்த பேரனுபவத்துல கரைஞ்சிடுது. இன்னைக்கு சைக்காலஜி மொழியில சொல்லணும்னா இது ஈகோ டெத்ஸ்னு சொல்ற எல்லைக்கு ரொம்ப நெருக்கமானது. நான்கிற இந்த தனிச்சுவர் உடையும் போது பிரபஞ்சத்தோட ஒன்னு சேர்ற ஒரு பேரனுபவம் ஏற்படுது. இந்த தத்துவத்தை வள்ளலார் பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே தன் அனுபவத்துல பதிவு செஞ்சிருக்காரு. அனுபவிக்கிறவர் வேற, அனுபவம் வேறங்கிற அந்த இரட்டை நிலை மறைஞ்சு எல்லாம் ஒன்னாகிற ஒரு அத்வைத நிலை இது. அந்த நான்கிற உணர்வை கரைக்கிறது, அது கேட்கறதுக்கு சிலருக்கு கொஞ்சம் பயமா கூட இருக்கலாம். ஆனா பாடலோட அடுத்த பகுதி அதோட விளைவு பயங்கரமானதில்ல, அது ஒரு பேரின்பம்னு சொல்லுது. பொங்குமானந்த போகபோக்கியனாய் புத்த முதரித்தியின் உளத்தே. பொங்குமானந்தம்ங்கிற வார்த்தையே ரொம்ப உணர்ச்சிமயமா இருக்கு. ஆமா, ஈகோ கரையும் போதே பயம் வராது, முழுமையான சுதந்திரம் தான் வரும். அதோட விளைவுதான் இந்த கட்டுப்படுத்த முடியாத உள்ள இருந்து ஊற்றெடுக்கிற பேரின்பம். பொங்கும் ஆனந்தம்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி நிறைஞ்சு வழியிற மாதிரி உள்ள இருந்து சந்தோஷம் பொங்கி பெருகுது. இது வெளியே இருந்து வர சந்தோஷம் இல்ல. ஒரு நல்ல சினிமா பார்த்தா நமக்கு சந்தோஷம் வரும், ஆனா படம் முடிஞ்சதும் அந்த உணர்வும் போயிடும். ஏன்னா அதோட மூலம் வெளியே இருக்கு. ஆனா இது அப்படி இல்ல, இது உள்ளுக்குள்ளேயே சுரக்கிற ஒரு வத்தாத ஊற்று. சரி, இதுல போக போக்கியன்னு ஒரு வார்த்தை வருதே, அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. போகும்னா இன்பம், போக்கியன்னா அத அனுபவிக்கிறவர். இது ரெண்டுமாவே அவரே இருக்கார்னா என்ன அர்த்தம்? இதுதான் அந்த அனுபவத்தோட ரொம்ப நுட்பமான அழகான ஒரு பகுதி. பொதுவா இன்பம் வேற, அதை அனுபவிக்கிற நாம வேற. ஆனா அந்த தன்மையான நிலையில அந்த இரட்டை நிலை மறைஞ்சிடுறதால அவரே அந்த ஆனந்தத்தோட நுகர்பொருளாவும் இருக்காரு, அந்த ஆனந்தத்தை நுகர்பவராகவும் இருக்காரு. இது ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் நிலை. அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க அவருக்கு வெளியிலிருந்து இன்னொரு பொருள் தேவையே இல்ல. ஒருவேளை இத இசை கேட்கறதோட ஒப்பிடலாமா? சில சமயம் நல்ல இசையில மூழ்கி இருக்கும்போது நாமளே அந்த இசையா மாறிட்ட மாதிரி ஒரு உணர்வு வருமே. அங்க கேட்கறது யாரு, கேட்கப்படுறது எதுன்னு வித்தியாசம் தெரியாது. அது மாதிரி ஒரு நிலையா இது? மிக அருமையான உவமை. அதுதான், அவரே ஆனந்தம், அவரே ஆனந்தத்தை அனுபவிப்பவர். அந்த ஆனந்தத்தோட ஆதாரமாவும் நுகர்பவராவும் அவரே மாறிடுறார். சரி, அந்த ஆனந்தத்தோட தன்மை எப்படிப்பட்டது? புத்தமுது அருத்தி என் உலத்தேங்கிறார். புத்தமுதுனா புத்தம் பிளஸ் அமுது, எப்பவும் புதுசா இருக்கிற தெவிட்டாத அமுதம். உலக இன்பங்கள்லாம் ஒரு கட்டத்துல சலிச்சிடும். எவ்வளவு பிடிச்ச சாப்பாடா இருந்தாலும் தினமும் சாப்பிட்டா திகட்டிடும். ஆனா இந்த தெய்வீக அனுபவம் ஒவ்வொரு கணமும் புதுசு, அது ஒருபோதும் பழசாகாது. அந்த வத்தாத புது அமுதத்தை அந்த தெய்வீக சக்தி எங்கிருந்தோ ஊட்டல, என் உளத்தே, என் உள்ளத்திலேயே ஊட்டுதுங்கிறாரு. இப்ப பாடலோட உச்சக்கட்டத்துக்கு வர்றோம்னு நினைக்கிறேன். இவ்ளோ பிரம்மாண்டமான விஷயங்களை பேசிட்டு, பிரபஞ்சம் தழுவிய பிரக்ஞா, வார்த்தைகளை கடந்த அனுபவம், ஈகோ கரைதல், வத்தாத ஆனந்தம் இப்படி பேசிட்டு, சட்டுன்னு ரொம்ப ரொம்ப எளிமையா ஒரு குழந்தைக்கும் புரியிற ஒரு உவமைக்கு வர்றார். அங்கையில் கனி போன்ற அமர்ந்தருள் புரிந்த, உள்ளங்கையில இருக்கிற ஒரு கனி மாதிரி அந்த அருள் அவருக்கு கிடைச்சுதான். இந்த பிரம்மாண்டத்துக்கும் இந்த எளிமைக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கு. இது முரண்பாடு இல்ல, இதுதான் ஆன்மீக பயணத்தோட மாபெரும் ரகசியம். இதுதான் கிளைமேக்ஸ். நாம எங்கெங்கேயோ மலைகள்லயும் குகைகள்லயும் கோயில்கள்லயும் தேடி அலையிற, அடையவே முடியாததுன்னு நினைக்கிற ஒரு தெய்வீக சக்தி இறுதியில மிக மிக அருகில, ரொம்ப எளிமையா, எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாம உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி இருந்தா எவ்வளோ தெளிவா இருக்குமோ அவ்வளோ சுலபமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த பிரம்மாண்டமான அனுபவத்தோட சாராம்சமே இந்த எளிமைதான். அந்த உவமை அந்த அனுபவத்தோட தன்மையே மாத்திருது. அது எங்கேயோ வானத்துல இருக்கிற நட்சத்திரம் இல்ல, நம்ம கையில இருக்கிற ஒரு பழம்.
அதை நாம பார்க்க முடியும், தொட முடியும், சுவைக்க முடியும். அது அவ்ளோ உண்மையானது, அவ்ளோ சுலபமா கிடைக்கக்கூடியதுன்னு சொல்றாரு. மிகச்சரி. அருள்ங்கிறது சிக்கலான தத்துவங்களிலையும் கடினமான சடங்குகள்லையும் இல்ல. அது ரொம்ப இயல்பானது, ரொம்ப நேரடியானது. அதனாலதான் கனின்னு உவமை சொல்றார். ஒரு கல்லுல ஒரு கனிய சொல்றாரு. கனிங்கிறது இயற்கையானது, இனிமையானது, நமக்கு ஊட்டம் கொடுக்கறது. நாம தேடி அலையிற ஒண்ணு உண்மையில நமக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்குங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் ஆறுதலையும் இந்த ஒரு வரி நமக்கு கொடுத்துருது. அந்த பெரிய பயணத்தோட கடைசியில கிடைக்கிற பரிசு அவ்வளோ எளிமையானது, அவ்வளோ இனிமையானது. இந்த அற்புதமான முழுமையான அனுபவத்தை பெத்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி முடிக்கிறாரு பாருங்க. அருட்பெரும் சோதி என் அரசே. இது வெறும் நன்றி மட்டும் இல்ல, ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு மாதிரி கேக்குது. அதுலயும் அந்த என் அரசேங்கிற வார்த்தை. ஆமா, அதுதான் முத்தாய்ப்பு. தனக்கு இந்த இணையற்ற அனுபவத்தை கொடுத்த அந்த சக்திய அவர் அருட்பெருஞ்சோதின்னு பேர் சொல்லி கூப்பிடுறார். அதாவது மாபெரும் கருணை ஒளி. அது வெறும் சக்தி இல்ல, வெறும் ஒளி இல்ல, அது அருள் நிறைஞ்ச கருணை நிறைஞ்ச ஒளி. அதுக்கப்புறம்தான் நீங்க சொன்ன அந்த முக்கியமான வார்த்தை வருது. அந்த எண்ணுங்கிற ஒத்த வார்த்தை தான் எல்லாத்தையும் மாத்துற மாதிரி நான் உணர்றேன். அரசேன்னு பொதுவா சொல்லலாம், ஆனா என் அரசேன்னு சொல்லும்போது அந்த பிரபஞ்ச சக்திக்கும் தனக்கும் நடுவுல ஒரு தனிப்பட்ட பிரிக்க முடியாத உறவை அவர் அங்க உருவாக்குறார். இது வெறும் தத்துவமா இல்லாம ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவா மாறுறதை இது காட்டுதா? அப்சல்யூட்லி. அது ஒரு பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சத்தோட அரசனாவே இருக்கலாம். ஆனா இப்போ எனக்கு அது என் அரசன், என் தலைவன், அது எனக்கானது, நான் அதுக்கானவன்னு ஒரு ஆழமான தனிப்பட்ட நெருக்கமான பந்தத்தை அந்த ஒத்த சொல் உணர்த்திருது. தத்துவ அர்த்தமான தேடல் ஒரு ஆழமான காதல்ல, ஒரு பக்தி உறவுல முடியுது. அந்த அனுபவத்தை கொடுத்த சக்திக்கு தன்னை முழுமையா அர்ப்பணிச்சு அதை தான் தலைவனா ஏத்துக்கிட்டதோட இந்த பாடல் ஒரு முழு வட்டத்தை நிறைவு செய்யுது. வெளியில ஆரம்பிச்ச பயணம் வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு தனித்துவமான அனுபவத்துக்குள்ள போகுது. அந்த அனுபவம் நான்கிற சுவரை கரைச்சு நம்மள தன்ன மாதிரியே மாத்துது. அதோட விளைவா உள்ளுக்குள்ளேயே வத்தாத எப்பவும் புதுசான ஆனந்தம் ஊற்றெடுக்குது. இவ்ளோ பிரம்மாண்டமான இந்த பயணத்தோட கடைசியில நம்ம கண்டுபிடிக்கிற பெரிய ரகசியம் என்னன்னா, அந்த அருள் நமக்கு வெளியே எங்கேயும் இல்ல, அது உள்ளங்கையில இருக்கிற ஒரு கனி மாதிரி ரொம்ப எளிமையா, ரொம்ப தெளிவா நமக்குள்ள நமக்காக காத்துக்கிட்டு இருக்குங்கிறது தான். இது நாம இன்னொரு படி மேல கொண்டு போய் நமக்கு நாமே ஒரு கேள்வியை கேட்டுக்கலாம். அங்கையில் கனிங்கிற அந்த உருவகம் அருள்ங்கிறது ஒரு கஷ்டமான நீண்ட தேடலோட கடைசியில மட்டும் கிடைக்கிற ஒரு பெரிய பரிசு இல்ல. அது இந்த கணத்துல இங்க நமக்குள்ள உணரக்கூடிய ஒரு சாத்தியம்ங்கிறத குறிக்குது இல்லையா? ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சிந்தனை. அது ஒரு இலக்குங்கிறத விட அது ஒரு நிகழ்கால சாத்தியம். அப்படியானா நீங்க உங்க அன்றாட வாழ்க்கையில அந்த உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெளிவான எளிமையான அருளோட தருணங்களை எப்பவாவது உணர்ந்திருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தையோட களங்கமில்லாத சிரிப்புல, எதிர்பாராத ஒரு உதவியில, ஒரு பூவோட அழகுல, ஒரு அமைதியான கணத்துல. நாம தேடுற அந்த பெரிய அனுபவத்தோட மிகச்சிறிய துளிகள் ஏற்கனவே நம்ம கைகள்ல நம்ம கூடவே இருக்கலாம். ஒருவேளை அந்த சின்ன சின்ன கனிகளை நாம கவனிக்க ஆரம்பிச்சா அந்த பெரிய அனுபவத்துக்கான பாதை நமக்கு ரொம்ப எளிமையா தெரிய வரலாம்.